ஹாய் அம்மி, இட்ஸ் யூ ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரூத்லெஸ் மாஃபியா கிங்கோட 7th பார்ட் தான்டா. ஃபர்ஸ்ட் ஆர் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து பாருங்கடா, அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். சாரிடா, ஒரு 2 days கேப் விட்டேன், கொஞ்சம் டெக்னிக்கல் ஃபால்ட், டோன்ட் வரி. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ரெகுலராக கரெக்டாக வந்துடும்டா வீடியோ, ஓகேவா? போன எபிசோட் எங்கே விட்டேன் அப்படின்ட்டு சில பேருக்கெலாம் மறந்துருப்பீங்க. ஸோ கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. நான் போன எபிசோட் என்ன நடந்துச்சுன்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகேவா? ஒரு சின்ன ஷார்ட்டாக இன்னும் நான் வயன் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பா உடம்பு சரியில்லாமல். திருப்பி அவள் சரியாயிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் தேவனுக்கு வயனோட நெருங்கி பழகிறது அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவங்க கூட யார் பழகினாலுமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் மனசில் ரொம்ப பதிஞ்சிருச்சு. அதனால் அவனுக்கு இந்த இறக்கம் பாசம் எதையுமே காட்டக்கூடாது, யார்கிட்டையும் நம்ம தோணக்கூடாது, நம்ம எப்போ எப்படி இருக்கோமோ அப்படியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. ஆனால் தியோங்க்கு வந்து வயனை பார்க்கும்போது ஏதோ மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு, இல்லை அவளை விட்டுறாத அப்படின்ற மாதிரி. அப்பப்போ அவளுக்கே தெரியாமல் நைட் அவள் கூட தூங்குறதா இருக்கட்டும், அவளை பார்த்துக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். அது வயனுக்கும் தெரியாது. வயன் வந்து தியோங்க பார்த்தே 2-3 நாள் ஆச்சு. ஏன்னா வயன் பார்க்க வந்தாலே தியோங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்துல இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறான். அது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. தியோங்க எப்போ பார்ப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பா. அதுக்கப்புறம் அலெக்ஸ்கிட்டே ஃபோன் பண்ண சொல்லி தேவங்கிட்ட பேசிட்டு இன்றைக்கி நைட்டு உனக்காக வெயிட் பண்ணுவேன், நீ வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. தேவங்க வரேன்னு சொல்லியிருப்பான். ஸோ நான் அதுலேருந்து தான் விட்டேன். ஸோ அதிலே கன்டினியூ பண்ணிக்கலாம், ஓகேடா? இப்போது ஸ்டார்டிங் சீன்லேயே வைன் தான் ஸ்கூலுக்கு போயிருப்பா. அலெக்ஸ் ஒன்று போய் விட்டுட்டு வந்திருப்பான். இப்போ அலெக்ஸ் விட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்து தான் பார்க்குறான். பார்த்தா தேவங்க வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கான். பாஸ், என்ன விட்டியா? விட்டேன் பாஸ். ஏதாவது சொன்னாலாம் என்ன? இல்லை பாஸ், கொஞ்சம் ஈவினிங் சீக்கிரமாக வர சொன்னாங்க. எதுக்கா? உங்களை பார்க்குறதுக்கு தான் பாஸ். தேவங்க டென்ஷன் ஆகுது. பாஸ், அவங்க உங்களை பார்க்கணும் தானே சொல்கிறாங்க, எதுக்கு அவாய்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கும் பிடிக்கும்ல. அலெக்ஸ், வேலை என்னமோ அதை பாரு, சரியா? நான் என்ன செய்யணும் நீ சொல்லாத. சாரி பாஸ். டென்ஷன் ஏற்றிக்கிட்ட அப்படின்ட்டு டென்ஷன் ஆகிறான். அலெக்ஸ் தான், பாஸ் எதுக்கு இப்போலாம் ஒரு மாதிரி பண்ணுறாங்க? அவருக்கு தானே வயனை பிடிக்கும்னு சொன்னார். இப்போ என்னென்னா வயனை விட்டு விலகியிருக்காரு. அந்த பொண்ணை பார்த்தாலே அவாய்ட் பண்ணுறாரு. ஒன்றும் புரிய மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நிற்கிறான். தேங் தான் கரெக்டாக ஈவினிங் போல் அங்கேருந்து கிளம்புறான். அலெக்ஸ், வயனை கூட்டிகிட்டு வந்துடு ஸ்கூல்லேருந்து, நான் கிளம்புறேன். பாஸ், அது உங்ககிட்ட சொன்னதை மட்டும் செய், சரியா? நான் கேட்டானா நான் வெளியில் போயிருக்கேன், வர லேட்டாக உன் மட்டும் சொல்லு. ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸ் தான் நேராக வயனை போயிட்டு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணுவான். வயன் வர வழி ஃபுல்லாக தேவங்க வந்துட்டானா, தேவங்க இப்போ எங்கே இருக்கான் அப்படின்ற மாதிரி தேவங்க பற்றி விசாரிச்சுட்டு வந்துட்டுருப்பா. அலெக்ஸ்க்கு வயனுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ வயன் தான் காரை விட்டு இறங்கி நேராக வீட்டுக்குள்ளே தான் ஓடி வரா. தேயாங் 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் தேடுறா. மேலே ரூம்க்கு ஓடுறா. ரூமில் பார்த்தா ரூம்லேயும் காணோம். இப்போ வேகமாக கீழே வந்து அலெக்ஸை பார்த்து, அலெக்ஸ், தேவங்க எங்கே? சார் இன்னும் வரல. வரலையா? என்கிட்ட ஈவினிங் வரதா சொல்லியிருந்தாங்க. அதான் அவர் சொன்னார்ல, நைட் கொஞ்சம் வேலை இருக்குது, லேட் ஆகும்னு. அப்போ அன்றைக்கி மாரி இன்றைக்கும் லேட்டாக தான் வருவாரா? ஆமாம், அவர் வெளியே ரொம்ப தூரம் போயிருக்காரு. சரி, நான் வெயிட் பண்ணுறேன். உனக்கு படிக்கிற வேலை இருந்தது போய் பார்ப்போம். இருக்குது, ஆனால் எனக்கு அவரை பார்க்கணும். அதை விட இங்கே பாரு, பாஸ் சொல்லியிருக்காரு, நீ படித்து நீ டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டல, அப்போ படிக்கணும்ல. ஆமாம், ஆனால் எனக்கு தேவங்க பார்க்கணுமே. பார்த்து 2 நாள் ஆச்சு, எனக்கு பேசணும். கண்டிப்பாக பேசலாம், நான் பாஸ் கிட்ட சொல்கிறேன். எதுக்கு என்கிட்ட அவர் பேச மாட்டேங்கிறாரு? உன்கிட்ட கூட ஃபோனில் பேசுகிறாரு. அப்படின்னு தான் மாஃபியா வேலையோ? இவ்வளோ மோசமாக இருக்குது. அவனா எங்கேயாவது போயிட்டே இருக்கீங்க? எப்பயுமே வேலைன்னா காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6-7 மணிக்கு வந்துடணும்ல அப்படின்றா. இப்போது அலெக்ஸா, இவன் என்ன வேலையே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கா? ஐயோ, நாங்கள் என்னடா ஐடி வேலைக்கடா போகிறோம், போய் வரத்துக்கு. ஆமாம், என்ன பண்ணுறது, மாஃபியா வேலைன்னா அப்படி தான். பரவாயில்ல, நான் தேவங்க வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ அலெக்ஸா, ஐயோ சார் என்னன்னா இவரை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாரு, இவன் என்னன்னா பார்த்தே ஆகணும்னு நிற்கிறா.
இவங்களுக்கு நடுவில் நம்ம தான் சாக வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு கடுப்பில் உட்காந்துருக்கான். இப்போது ஒரு 10 மணிக்கு போல தான் தேங்க ஃபோன் பண்ணுறான். அலெக்ஸ், சொல்லுங்கள் பாஸ். வைன் தூங்கிட்டாளா? பாஸ் இல்லை பாஸ், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிருக்காங்க. ஒழுங்காக அவளை சாப்பிட்டு போய் தூங்க சொல்லு. பாஸ், நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க பாஸ், ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. நீங்களே வந்து என்னன்னு பேசிடுங்களேன். நான் சொன்னேன்னு சொல்லு பாஸ். இல்லைனா அங்கே கிச்சன் போ. கிச்சனுக்கா பாஸ்? ம், ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸும் கிச்சன் பக்கம் போகிறான். ஃப்ரிட்ஜில் பால் இருக்கா? இருக்குது பாஸ். அது சூடு பண்ணு. ஓகே. இப்போது அலெக்ஸை சூடு பண்ணி ஒரு கிளாஸில் தான் ஊற்றுறான். பாஸ், அடுத்தது சர்க்கரையை போடு. ஓகே பாஸ். இப்போது சர்க்கரையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறான். ஷெல்ஃபில் ஒரு கவரில் டேப்லெட் இருக்கும் பாரு. பாஸ், போடுன்னு சொன்னேன். ஓகே பாஸ். எத்தனை? ஒன்று போதும். இல்லை அரை மாத்திரை மட்டும் போடு. ஓகே பாஸ். இப்போ பாதியாக உடச்சதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுறான். வயனிக்கிட்ட கொண்டு போய் கொடு. பாஸ், அது அவள் படிச்சிட்டாலான்னு கேட்டு அதை கொண்டு போய் கொடு. ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸ் தான் அதை எடுத்துகிட்டு ஒயின்கிட்ட தான் போகிறான். ஒயின் வாசலே பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஒயன், என்னாச்சு? தேங்க வந்துட்டானா? இல்லை படித்து முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். தேவங்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். சரி, இதை குடிச்சிரு. என்னது இது? இது பால். எனக்கு பிடிக்காது. நைட்டு பால் குடிக்க மாட்டேன். இங்கே பாரு, பால் குடித்தா தான் நல்லா தூக்கம் வரும். அப்புறம் காலையில் எழுந்திரிக்கணும்ல, குடி. நீ என்ன என் அப்பா மாதிரியே சொல்கிற? எங்கள் அப்பாவும் இப்படி தான் பேசுவார். உங்கள் அப்பா கூட உனக்கு நல்லது தானே சொல்லியிருக்காரு. இந்தா, அதுக்காக தான் நானும் கொடுக்குறேன். குடி. குடி. சரி அப்படின்ட்டு அந்த கிளாஸை வாங்கி தான் குடிக்க ஆரம்பிக்கிறா. குடிச்சிட்டு எடுக்கிறா. நல்லாவே இல்லை. இந்தா, சக்கரை போட்டியா இல்லையா? போட்டனே. அப்படியே கசக்குது. அது மாத்திரையாக இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறான் அலெக்ஸு. சரி, நீ மேலே போய் தூங்க. நான் இங்கே தான் இருப்பேன் தேங்க வர வரைக்கும். சரி, அப்போ இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் தான் போகிறான். வைனை ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பா. அவளுக்கு கண்ணு சொருக ஆரம்பிக்குது. என்னாச்சு உனக்கு? ஏன் தூக்கம் வருது? அப்படின்ட்டு முடிச்சு பார்த்து உட்காந்துருக்கா வாசலையே. அவள் கண்ணு தான் பிளர் ஆகுது. புத்தனை சோஃபாலே படுத்துடுறா. இப்போ அலெக்ஸ் தான் தேவனுக்கு ஃபோன் பண்ணுறான். பாஸ், அவங்க தூங்கிட்டாங்க. சரி, வர வை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேவன் தான் நேராக வீட்டுக்கு வரான். வந்து பார்த்தா ஒயின் சோஃபாலே படுத்திருக்கா. எதுக்கு சோஃபாலே படுத்திருக்கா? ரூம் போக சொல்ல வேண்டியதானே? பாஸ், நான் சொல்லி பார்த்துட்டேன், உங்களுக்காக தான் வெயிட் பண்ணுவேன்னு. இப்போது தேவன் தான் ஒயினை தூக்கிட்டு நேராக ரூமுக்கு தான் போகிறான். போய் அவளை படுக்க வச்சுட்டு இப்போ அலெக்ஸை தான் பார்க்குறான். நீ போ, நான் பார்த்துக்கிறேன். ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸ் அங்கேருந்து போனதும் இப்போ தேங் தான் அந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போது வைன் பக்கத்தில் தான் வந்து படுக்கிறான். அவனுக்கு வைன் கூட இருக்கணும், ஆனால் அது வைனுக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். தேங் தான் வைனை பார்க்குறான். அவன் முடியெல்லாம் மூஞ்சி முன்னாடி வந்து கிடக்குது ஒரு குழந்த மாதிரி. வைனுக்கு அதை டிஸ்டர்ப் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக அவன் கையை வச்சு முடியெல்லாம் ஒதுக்கி விடுறான். தேங்க்கு வைனை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. தயாங், என்ன பண்ணிகிட்ருக்க நீனு? அவளை அடிக்ட் ஆக வேணான்னு சொல்லிட்டு நீ தாண்டா அந்த மாதிரி யோசிச்சுட்ருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவகிட்டேருந்து விலக பாரு, அவ்வளோதான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு டக்குனு அங்கேருந்து எந்திரிக்கிறான். எந்திரிச்சிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். அவனோட ரூமுக்கு போயிட்டு தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுக்கிறான். அவனுக்கு தூக்கமே வரல. புரண்டு படுக்கிறான். சுத்தமாக தூக்கம் வரல. இப்போது யோசிக்கவே இல்லை. அங்கேருந்து எந்திரிச்சிட்டு நேராக ஒயினோட ரூமுக்கு தான் வந்து ஒயின் பக்கத்தில் தான் படுத்துக்கிறான். இப்போ ஒயினை தான் பார்க்குறான். ஒயின் ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கா. அவளை பார்த்துக்கிட்டே பொறுமையாக கண்ணை மூடுறான். அவனுக்கு அதுக்கப்புறம் தான் தூக்கமே வருது. அவனுக்கு இது என்ன ஃபீலிங்னு ஒன்றுமே புரியல. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒயின் எந்திரிச்சு பார்க்குறா. அவள் பெட்டில் தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு நம்ம எப்போ பெட்டுக்கு வந்தோம்? நேற்று நைட்டு அங்கே தானே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது குடுகுன்னு கீழே இறங்கி ஓடி வரா. அலெக்ஸண்ணா. இப்போது அலெக்ஸ் கிச்சன் வந்துட்டு வேகமாக வருவான். என்னாச்சு ஒயன்? நேத்தி நான் சோஃபாவில் தானே இருந்தேன், யார் என்னை மேலே கூட்டிகிட்டு போனா? இன்னும் இவ்வளோ தெளிவாக கேட்குறா அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் நினைக்கிறான். அது தேங் பாஸ் நேற்று நைட்டு வந்தார். நீ தூங்கிட்ட, அதனால்
உன்னை கொண்டு போய் மேலே படுக்க வச்சுட்டு அவர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. ஆ, நீ தேவங்க வந்தானா? ஏன் என்னை எழுப்பல? முதல்ல நான் எப்படி தூங்குனேன்? நான் முழிச்சு தானே உட்காந்துட்டு இருந்தேன் அப்படின்றா. தெரியலையே, எனக்கு எப்படி தெரியும்? ஆமாம்ல வைன், நீ தான் தூங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவள் தலையிலே அடிச்சுக்கிறா. சரி சரி விடு. அம்மா, இப்போ தேவங்க எங்கே? ரூம்லையா? இல்லை, பாஸ் நேற்று நைட்டே வந்துட்டு உன்னை பார்த்துட்டு கிளம்பிட்டாரு. உன்னை பார்க்க வரேன்னு சொன்னார்ல, அதான் வந்தார். நீ தூங்கிட்டு இருந்ததும் அவர் கிளம்பி போயிட்டாரு. ம், அப்போ எனக்காக தான் வந்தானா? ம், ஆமாம். ஐயோ வைன், எல்லாம் ஒன்றால தான், நீ தூங்கிட்ட அப்படின்னு சொல்லி அவளை அடிச்சுக்கிறா. ஏய், ஒன்றும் இல்லை, அவர் திருப்பி வரேன்னு சொல்லியிருக்காரு. ஆ, வராரா? எப்போ? இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? தெரியலையே, பாஸை கிட்ட தான் தெரியும். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்கிறியா? நான் தேவங்க பார்க்கணும், எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. நான் எதுவுமே பேசலை, இது ஏன் தூங்கினே புரியல. சரி சரி, எதுவும் யோசிக்காத. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுல, அடுத்த வாரம் எக்ஸாமு. யோசிக்காத அதை பற்றி, படிக்கிற வேலையை மட்டும் பாரு, சரியா? ம், அப்படின்ட்டு ஒரு மாதிரி டல்லாக ஃபேஸ் வச்சுட்டு மேலே போயிட்டு ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிறா. ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு தான் போகிறா. அலெக்ஸ் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறான். அலெக்ஸ் வந்து தேவங்கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்படி தான் டேஸும் போகுது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆச்சு. வைன் வந்து தேவங்க பார்க்கல. தேவங்கும் வைன் அப்பப்போ நைட்டு மட்டும் தான் வந்து பார்க்க வருவான். அதுவும் வைன் தூங்கினதுக்கு அப்புறம் தான் வருவான். அதனால் வைனுக்கும் அது தெரியாது. வைனோட எக்ஸாம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. வைன் ரெடி ஆகிட்டு கீழே வரா. இப்போ அலெக்ஸா போகலாமா? ஒரு நிமிஷம், இன்னைக்கும் தேவங்க வரலையா? அது பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. எதுக்கு தேவங்க என்னை பார்க்க மாட்டேங்கிறான், என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், என்ன பிடிக்கலையா? எப்பவுமே என் கூட இருப்பேன்னா அவன் மட்டுக்கு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறா. அது பாஸ்க்கு வேலை. நீங்கள் போய் சொல்கிறீங்க. அவரை பார்த்தா தான் இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கே போவேன், இல்லை நான் எக்ஸாமே எழுத மாட்டேன். வைன், இப்படிலாம் பேசக்கூடாது. பாஸ்க்கு இந்த மாதிரி சொன்னால் பிடிக்காதுன்னு தெரியும்ல? தெரியும், ஆனால் அவரை மட்டும் இருக்கே நான் அவாய்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறா. பாஸ் எப்போ ஒன்று அவாய்ட் பண்ணாரு? அது அது அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்லு. அப்புறம் அவாய்ட் பண்ணாமலையா என்னை பார்க்க வராரு, என்னை பார்க்காமலே போயிடுறாரு, நான் எந்திரிக்கும் போது என் கூட இருக்க மாட்டேங்கிறாரு. அது சொல்லுங்க. அவர் நைட்டு வராருல்ல, நீ வரலன்னு சொன்னாலும் எனக்கு அவர் வராரு, என் கூட தான் இருக்காரு, ஆனால் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்கிற. அழறா. வைன் வைன், அப்படிலாம் கிடையாது. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. டெய்லி தேவங் என்னை பார்க்கறதுக்காக வரான். நீ எப்படி சொல்கிற வராருன்னு? அது அது அப்படின்ட்டு கண்ணு கலங்கிக்கிட்டே பாக்கெட்லேருந்து கையை விட்டு கையில் ஏதோ எடுக்கிறா. என்னது? இப்போது கையை தான் திறக்கிறா. பார்த்தா அது தேவங்கோட ரிங்கு தான். ஆக்சுவலாக நேற்று நைட்டு பெட்டில் இருந்திருக்கும். அவன் தூங்கிட்டு எந்திரிச்சு போகும்போது அவன் கையில் அந்த ரிங் கீழே விழுந்திருக்கும். அதை அவன் பார்த்துருக்கவே மாட்டான். பையன் தூங்கி எந்திரிச்சதும் அதை நோட் பண்ணியிருப்பா. இது யாருது அப்படின்ட்டு பாப்பா. பார்த்தா தேவங்குது. ஆ, இது தேவங்கோட ரிங்காச்சே, இது அவனோட கையில் தானே இருக்கும், அது எப்படி என்னோட பெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஒரு வேளை நீதி தேவங்க இங்கே வந்திருக்கானோ, அப்போது டெய்லியுமே தேவங்கனை பார்க்க வரானா அப்படின்ட்டு அவன் மனசில் நினச்சிருப்பா. அதுதான் அலெக்ஸ் கிட்ட சொல்கிறா. அப்போது அவர் என்னை பார்க்க வராரு, அவர் என்கிட்ட பேசணும்னு தோணலை அப்படி தானே, அவர் என்னை அவாய்ட் பண்ணுறாரா? ஏன் வைன் அவருக்கு பிடிக்காதா? அப்புறம் எதுக்கு அவர் என்னை ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினச்சாரு? இப்போ எதுக்கு அவர் பேசாமல் அவாய்ட் பண்ணுறாரு? எதுக்கு என்னை பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழறா. ஏய், அப்படிலாம் இல்லை, நீ மட்டும் எதாவது நினைக்காத. இல்லை, எனக்கு புரியுது, அவர் என் கூட பேசக்கூடாதுன்னு தானே இந்த மாதிரி பண்ணுறாரு. நானும் இனிமேட்டு பேசலை, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். அவர் என் கூட இருப்பாருன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணும்போது அவர் என் கூட இருப்பாருன்னு சொன்னார். ஆனால் என் கூட தான் இருக்கார், ஆனால் அவர் எனக்கு தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. இந்தாங்க, இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கை தான் கொடுக்குறா. இனிமேட்டு எனக்கு யாரும் இல்லை, நானே இருந்துக்கிறேன்
அவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காக அவர் என் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழறா. இங்கே பாரு, அப்படிலாம் தயங்க பாஸ் ஒன்று நினச்சதில்ல. இல்லை, எனக்கு அப்படி தான் தெரியுது. நான் இதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் பேசலை. நான் அவரை கஷ்டப்படுத்த மாட்டேன். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, உன் மேலே யார் உண்மையாக பாசம் வைக்கிறாங்களோ அவங்க எப்பவுமே உனக்காக இருப்பாங்கன்னு. அவ கஷ்டப்படுத்து இல்லை கட்டாயப்படுத்தியோ நம்ம இருக்க வைக்கக்கூடாதுன்னு. எனக்கு தேவங்க அப்படி இருக்க வைக்க எனக்கு இஷ்டம் இல்லை. எனக்காக அவர் எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அழறா தேம்பி தேம்பி. அலெக்ஸ்க்கு இதை பார்க்க முடியல. பையன் அப்படிலாம் கிடையாது. இல்லை விடுங்க, அவர்கிட்ட நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி எனக்கு பிரச்சனை இல்லை, நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. எங்கே போவேன்? நான் நான் எப்படி இருந்தாலும் படிக்க போய் தானே ஆகணும். நான் இங்கேருந்து போயிடுறேன். எனக்கு எனக்கு எக்ஸாம், எனக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விடுங்க. நான் எக்ஸாம் எழுதணும். எங்கள் அப்பாவுக்கு நான் டாக்டர் ஆகணும். அது மட்டும்தான். நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஃபைன், ப்ளீஸ் வரீங்களா? இப்போ அலெக்ஸ்க்கு எதுவும் சொல்ல முடியல. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுடுறான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அவள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடுறா. இந்த பக்கம் பார்த்தா அலெக்ஸ் தான் தேவங்க ஃபோன் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். என்ன சொல்கிற? ஆமாம் பாஸ், நீங்கள் வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இதுக்கப்புறம் யாரும் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிவிட்டு யாரையும் நான் கஷ்டப்படுத்த போகிறதில்லன்னு அந்த மோதிரத்தை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு அவங்க எக்ஸாம் எழுத போயிட்டாங்க பாஸ். சரி நீ வா, நான் பார்த்துக்கிறேன் பாஸ். அது ரொம்ப கஷ்டமாக வான்னு சொல்லிட்டேன். ஓகே பாஸ். இப்போ அலெக்ஸா கிளம்பி போயிடுறான். ஒயினுக்கு தான் ஆஃப்டர்நூன் போல் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா அவள் வெளியே வந்து அலெக்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இந்த டைம் தான் ஒரு கார் வருது, பிளாக் கலர் காரு. வைன் தான் பார்க்குறா. இது அலெக்ஸ் வர கார் மாதிரி இல்லையே அப்படின்னு பார்த்துட்ருக்கா. பார்த்தா அதுலேருந்து தேவங்க தான் இறங்குறான். ஆ தேவங்கா அப்படின்னு சந்தோஷப்படுறா. அடுத்த நிமிஷம் அவன் ஃபேஸில் சாடாயிடுது. அவருக்கு தான் என்னை பிடிக்காது, அப்புறம் எதுக்கு வந்தார் இப்போது? வைன் வந்து தேவங்க பார்த்துட்டு போகவே இல்லை. தேவங்க தான் காரில் உட்காந்து ஹார்ன் அடிக்கிறான். அவள் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி நிற்கிறா. எவ்வளோ கொழுப்பு இருக்கும் உங்களுக்கு. நான் வந்திருக்கேன். காரை விட்டு இறங்குறான். நேராக ஒயின் கிட்ட தான் வரான். வைன், நான் வந்திருக்கிறது தெரியலையா? வா இந்த காரில் ஏறு. நீங்கள் யார்? எதுக்கு என்னை வந்து கூப்பிடுறீங்க? போங்க. நான் அலெக்ஸ் அண்ணாக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அலெக்ஸ் அண்ணா நான் வந்தால் மட்டும்தான் போகணும், வேறு யாரை வந்தால் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு கோவமாக நின்றுட்டுருக்கா. வைன், விளாடாதுன்னு சொல்லிட்டேன், வந்து காரில் ஏறு. நான் ஏன் ஏறணும்? யார் நீங்கள்? என்ன தான் அவாய்ட் பண்ணுறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இப்போ வந்து பேசுகிறீங்க? இப்போ எதுக்கு வந்தீங்க? நான் காலையில் நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொன்னதுக்காக வந்தீங்களா? எனக்கு வேண்டாம், நீங்கள் போங்க. நான் அலெக்ஸ் அண்ணா கூட வந்துக்கிறேன். என்னை அவாய்ட் பண்ணுறவங்க, என்னை பிடிக்காதவங்க யாரும் என் கூட பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கா. உன்னை யார் பிடிக்கலன்னு சொன்னா? நீங்கள் அப்படி தானே நடந்துக்கிறீங்க. என்கிட்ட நீங்கள் பேசி எவ்வளோ நாள் ஆச்சு? இதில் வேறு உன்னை விட்டு போக மாட்டேன், நான் கூட இருப்பேன்னு சத்தியம் பண்ணிங்கல்ல அப்படின்ட்டு அழறா. இப்போது தேங்காய் அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி அழாத. நீங்களும் எல்லார மாரியும் தான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு, ஆனால் நீங்கள் ஒன்று செய்கிறீங்க. நான் எதையும் செய்யவே இல்லையே, உன் கூட தானே இருக்கேன். என் கூட தான் இருக்கீங்க, ஆனால் என்னை விட்டு தூரமாக இருக்கீங்க. எனக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. என் கூட பேச மாட்டேங்கிறீங்க, நான் யார்கிட்ட பேசுவேன்? சரி அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல. போங்க. இப்போ வந்து நான் கேட்டதுக்கப்புறம், நான் அழுததுக்கப்புறம் தானே வந்தீங்க. எனக்கு வேண்டாம். அப்படிலாம் இல்லை, என் வேலை முடிஞ்சா அதனால தான் வந்தேன். ஓ, இன்றைக்கி தான் உங்கள் வேலை முடிஞ்சிச்சா? அப்போ இதுக்கு முன்னாடி முடியலையா? அப்போ நீங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படி தானே? நான் வந்தேன், நான் நைட்டு வந்தேன். வந்தீங்க, ஒரு வார்த்தை காலையில் ஒரு நிமிஷம் என்னை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல, என்ன பண்ணுறேன்னு கேட்டிருப்பீங்களா அப்படின்ட்டு அழறா. சரி அழாத, எல்லோரும் பார்க்குறாங்க, முதல்ல அந்த காரில் ஏறு அப்படின்னு கையை பிடிச்சி எடுக்கிறான். விடுங்க, நீங்கள் யாரும் எனக்கு தெரியாது, போங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் என்ன அவாய்ட் பண்ணீங்களே, நான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன், போங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ட்டு தள்ளி விட்றா குழந்த மாதிரி. இப்போது தியானுக்கு தாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவளை எப்படி சமாதானப்படுத்தி காரில் ஏற்றிட்டு போகிறதுன்னு தெரியல. இப்போது அலெக்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறான். டே அலெக்ஸா, பாஸ்
எங்கே இருக்க? பாஸ் குடோனில். கார் எடுத்துகிட்டு சீக்கிரங்க வா அப்படின்னு சொல்கிறான். என்ன பாஸ் ஆச்சு? வயன் மேம் வரலையா என்ன? வரியா இல்லையா? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் கார்லேயே ஏற மாட்டேங்கிறா. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. பாஸ் என்ன பாஸ்? இதா சொல்லுடா. அந்த பொண்ணை சமாதானப்படுத்தி எப்படி காரில் ஏற்றுறது? பாஸ் அது உனக்கும் தெரியாது. அதாவது இல்லை பாஸ், இருங்க நான் சொல்கிறேன். அப்படியே நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு அவங்க பக்கத்தில் போய் நில்லுங்க. நீங்கள் பேசுகிறது அவங்க காதில் கேட்குற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு தியோங் தான் வயனோட பக்கத்தில் போய் நிற்கிறான். வயன் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறா. பின்னாடி போகிறாடா. பரவாயில்ல பாஸ், நீங்கள் பேசுறது கேட்கும்ல? கேட்கும். சரி அப்படியே நான் சொல்கிறது சொல்லுங்கள். சரி சொல்லு. இப்போது தயங் தான் அலெக்ஸ் கிட்டே பேசுகிற மாதிரி. சரி அலெக்ஸ், உன் வயன் வரலன்னு சொல்லிட்டா. அதனால் நம்ம 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம். ஆமாம்மா, அவள் வேண்டான்ட்டா. என் கூட வரமாட்டேன்ட்டா. டிக்கெட் வேஸ்ட்டாக போயிடும். என்ன பண்ணுறது? அதான் நீ ரெடியாரு, நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயன் காது தான் விழுந்திருக்கோம். அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? டிக்கெட் எடுத்தாரா? நம்மக்கிட்ட ஏன் சொல்லலை? வந்தவொடனே வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டாரு. நான் இல்லாமல் எப்படி? அதையும் அலெக்ஸு எனக்கு தானே வாங்கினாரு அப்படின்ட்டு வயன் மனசுக்குள்ள அவ்வளோ கேள்வி. இப்போது தேங் தான் சரி அலெக்ஸ் நான் கிளம்புறேன். வயனை மட்டும் பிக்கப் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆள் அனுப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு தேங் கிளம்புறான் ஃபோனை வச்சுட்டு. இப்போது வயன் தான் ஒரு நிமிஷம். என்னது? அது அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. அது எதுக்கு நீ கேட்குற? நீ தான் வரலன்னு சொல்லிட்டல. நான் எப்போ வரலன்னு சொன்னேன்? நான் வீட்டுக்கு தான் வரலன்னு சொன்னேன். எனக்கு வாங்கின டிக்கெட் தானே, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறா. ஏதோ அவாய்ட் பண்ண போகிறேன். அப்படிலாம் இல்லை, எனக்கு அம்யூஸ்மெண்ட் பார்க் போகணும், நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேகமாக போயிட்டு அந்த காரை திறந்து ஏறி உட்காந்துக்கிறா. ஆனால் கோவமாக இருக்கா. இப்போ தேங் தான் வந்து காரை தான் எடுக்கிறான். வயன் கோவமாக உட்காந்துக்கிட்ட பார்த்துட்டு அவன் எதுவும் சொல்ல. நேராக அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போகிறான். போகிற வழியில் அலெக்ஸ் ஃபோன் பண்ணிவிட்டு பாஸ் நான் எடுத்துட்டேன், உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். வயன் தான் பார்த்துட்ருக்கா. என்னது? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துகிட்டு போயிட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் தான் விட்டுட்டு வெளியில் வரான். வயனுக்கு செம்ம ஹாப்பி. அப்போது நிஜமாக அம்யூஸ்மெண்ட் பார்க் தானே வந்திருக்கோமா? ஏன் வேண்டாமா என்ன? நான் போய் அலெக்ஸா இல்லை இல்லை நான் விளாடுவேன் அப்படின்ட்டு இப்போ வேகமாக உள்ளே போகிறா. பார்த்தா அங்கே செக்யூரிட்டி பிடிச்சிட்டாங்க. மேம் டிக்கெட். திரும்பி தேங்க பார்க்குறா. தேங்க பொறுமையாக நடந்து வரான். சார் டிக்கெட் சார். இப்போது அவன் ஃபோனை தான் காமிக்கிறான். ஓ நீங்கள் தானே அது? உள்ளே போங்க. நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும், நீங்கள் உள்ளே போங்க. சார் நீங்கள் போகலாம் சார். அப்புறம் அலெக்ஸ் சார் சொல்லிட்டாரு. அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு உள்ளே போகிறான். வயந்தான் உள்ளே போகிறா. அங்கே அவ்வளோ ரைடு இருக்குது. ஹாய். இப்போது வேகமாக ரைடு கிட்ட தான் போகிறா. இது நான் அப்பா கூட வரும்போதே செம்ம கூட்டமாக இருக்கும். இப்போ என்ன ஃப்ரீயாக இருக்குது? தியோங் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. என்னாச்சு? அது நான் எப்பயுமே வரும்போது கூட்டமாக இருக்கும். இப்போ பாரு யாருமே இல்லை. மேபி யாரும் வந்திருக்க மாட்டாங்க. அது எப்படி அம்யூஸ்மெண்ட் பார்க்கு யாரும் வராமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஆமாம் இன்றைக்கி மட்டும் வரமாட்டாங்க. அதான் ஏன்? ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம தான் புக் பண்ணியிருக்கோம். நீ மட்டும்தான் விளாட போகிற. இது இது எல்லாம் தெரியுமா? ஆமாம். ஹை அப்போது இது எல்லாத்துலேயும் நான் விளையாடலாமா? விளையாடலாம். ஐ ஜாலி அப்படின்ட்டு கை தட்டுறா. சரி போ. நான் மட்டும் என்ன தனியாக போகிறது? நீனும் வா. நான் மட்டும் தனியாக போக மாட்டேன். நீனும் வா. நான்லாம் வரமாட்டேன். எனக்கெலாம் இது பிடிக்காது. எப்போ நான் மட்டும்தானா? நீ வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக மூஞ்சி வச்சு கேட்டதும் தேவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி வரேன் போ. சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறா. வயந்தான் எல்லா ரைட்லேயும் போகிறா. கூட தயங்கும் போகிறான். அவனுக்கு இதெல்லாம் புதுசாக இருந்தாலும் ஓகே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வயன் கூட இப்படி நெருங்கிறது அவனுக்கு தப்புனே மனசில் தோணிக்கிட்டே இருக்கு. இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான். அவள் கூட இருந்துட்டு அவளை படிக்கிறதுக்காக அனுப்பி வச்சிடணும். இதுக்கு மேலே நான் அவளை அவாய்ட் பண்ணாலும் அவள் கஷ்டமாக நினைப்பா. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் தானே இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தானே
அது முடிஞ்சதும் அவளை அனுப்பிட வேண்டியதான் அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஹே, அங்கே பாரு தேயோங், அங்கே பாரு ஜெயின் ஃபீல், வா அதில் போகலாம். வைன், ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு, மணி பாரு 9, நைட் ஆயிடுச்சு. நீ தானே சொன்ன இன்னைக்கு ஃபுல்லாக விளையாடலான்னு. அதுக்கு எக்ஸாம் படிக்க வேணாமா? ப்ளீஸ் இது ஒன்று மட்டும், ப்ளீஸ் ப்ளீஸ் கடைசியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. இது மட்டும்தான் ஓகேவா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங் தான் வயனை கூட்டிகிட்டு போயிட்டு ஜெயிண்ட் வீலில் தான் ஏறுறான். ஹை ஹை, மேலே போகுது மேலே போகுது அப்படின்னு கை தட்டுறா. சரி ஆடாம உட்காரு. தேங் தேங், அங்கே பாரு எல்லாம் சின்னதாக இருக்கு, நம்ம மேலே இருக்கோமா? ஆமாம். ஹை, அங்கே பாரு அங்கே பாரு, இதுக்கு வெளியெல்லாம் தெரியுது. அந்த அதெல்லாம் நம்ம போனோம் தானே, அது எவ்வளோ சின்னதாக தெரியுது பாரு அந்த ரைடெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருக்கா. தேங் வந்து வைன் முகத்தையே தான் பார்த்துட்ருக்கான். என்னாச்சு, ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க? ஒன்றும் இல்லை. உனக்கு இங்கே வரதுனா ரொம்ப பிடிக்குமா என்ன? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா என்ன சின்ன வயசுலலாம் இங்கே தான் கூட்டிகிட்டு வருவார். அதுவும் நான் எப்போல்லாம் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறேனோ அப்போல்லாம் கூட்டிகிட்டு வருவார். அப்புறம் ஒரு வாட்டி என் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் சண்டை, அப்போ கூட எங்கள் அப்பா என்னை இங்கே தான் கூட்டிகிட்டு வந்தார். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தேன்னா, அப்போது நான் இங்கே விளையாடும் போது தான் அது எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக இருந்தேன். அதான் எப்பயுமே எங்கள் அப்பா என்னை இங்கே தான் கூட்டிகிட்டு வருவார். அதுவும் முக்கியமாக இந்த ஜெயிண்ட் வீலில் தான். நான் எப்பயுமே வந்து அதில் போகாமல் வீட்டுக்கு போனதே கிடையாது. அதான் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஆனால் அப்பா இல்லாததுக்கப்புறம் இங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் நான் உன் கூட தான் வந்திருக்கேன். இப்போ தேங் தான் ஆப்போசிட்டில் உட்காந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்ருப்பான். சுற்றி முற்றி வேடிக்கை பார்த்துட்டு வயன் என்ன சொல்கிறான்ற மாதிரி பார்த்துட்ருப்பான். தேயாங், என்னது, நீ நீ இந்தமாரி சின்ன வயசில் விளையாண்டுருக்கியா அப்படின்னு கேட்குறா. அது அப்படின்ட்டு யோசிக்கிறான். இல்லை. ஏன், உன்னை யாரும் கூட்டிகிட்டு போனது இல்லையா? எனக்கு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். என்ன சொல்கிற, அப்பா அம்மா? இல்லை. அப்போ நீ சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருக்கியா என்ன அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. என்னாச்சு? இல்லை, எனக்கு எங்கள் அப்பா இல்லாமல் இந்த 2 மாதமே என்னால் இருக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் உனக்கு யாருமே இல்லை, ஆனால் நீ எப்படி இப்படி இருக்க? எனக்கு புரியல. இப்படி இருக்கேனா? இல்லை, எப்படி இப்படி தனியாக அப்படின்னு சொல்கிறா. அது பழகிருச்சு. சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருக்கேன். வயனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏய், எதுக்கு அழற? அது ஒன்று நினச்சி தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இது பழகிருச்சு அவ்வளோதான். சொல்லப்போனால் எனக்கு இப்படி இருக்கிறது தான் நல்லது. என்ன பேசுகிறேன்? அது எப்படி ஒருத்தவங்க மேலே கூட பாசம் இல்லாமல் எப்படி இருப்ப? உனக்குன்னு யாரும் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறா. இங்கே பாரு, எனக்குன்னு யாராவது இருந்தால் தான் பிரச்சனை, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது, புரியுதா? அப்படின்ட்டு பார்க்குறா. தேங் கோவப்பட்டதை பார்த்துட்டு, தேங் தான், இங்கே பாரு, எனக்குன்னு யாரும் இருக்கிறது எனக்கு பிடிக்காது, அவ்வளவுதான், புரியுதா? யாரும் எனக்கு இருக்க வேண்டாம் என் லைஃப்பில். இப்போ வயந்தான் கண்ணை கலங்கிக்கிட்டு, அப்போ நான் அப்படின்னு கேட்குறா. இப்போது தேங்க்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போது நான் உனக்கு வேண்டாம்மா, அப்போது நீ கூட இருக்க மாட்டியா? நான் உனக்கு வேணாம் அப்படின்னு கேட்குறா. என்ன பேசுகிற நீ? இங்கே பாரு, உன்னோட லட்சியம் என்ன? உங்கள் அப்பா ஒன்று டாக்டர் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? அந்த மாதிரி நீ டாக்டர் ஆகணும், அவ்வளோதான். உனக்கு நான் அதை உதவி பண்ணுறேன், அதை மட்டும் உன் மனசில் வச்சுக்கோ. உன்னோட லட்சியம் என்னென்னா டாக்டர் ஆகணும் மட்டும்தான், மற்றபடி வேறு எதை பற்றி யோசிக்காத அப்படின்னு சொல்கிறான். அப்போது உனக்கு உனக்கு நான் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. பிடிக்கலன்றதை தாண்டி நீ கூட யாரும் இருக்க வேண்டாம், புரியுதா? ஏன் இருக்கக்கூடாது? எனக்கு எனக்கு நீ இருக்கணும், நீ என் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. நான் இருக்கிறப்போ நீ எதுக்கு தனியாக கஷ்டப்படணும்?
உனக்காக நான் இருக்கேன் சரியா அப்படின்னு சொல்கிறா. இங்கே பாரு, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், எனக்காக யாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு அவன் மூஞ்சி திருப்பிக்கிறான். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அப்போ நான் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறா. தியோங் எதுவுமே சொல்ல. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அங்கே என்ன பார்த்து சொல்ல. இப்போ தியோங் தான் வயனை பார்க்குறான். என்ன பிரச்சனை உனக்கு? நீ சொல்லு. நீ சொல்லிட்டீன்னா நான் போயிடுறேன், உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன் அப்படின்னு வைன் சொல்கிறா. தியோங்க்கு வைனை பார்த்து சொல்ல ஒரு மாதிரி இருக்கு. சொல்லு. தியோங்கால சொல்ல முடியல. டக்குன்னு திரும்பிக்கிறான். வயன் தான் அவன் முகத்தில் லைட்டாக சிரிப்பு வருது. உன்னால் சொல்ல முடியாது, எனக்கு தெரியும், உன் மனசுலையும் நான் தான் இருக்கேன்னு. உனக்குலாம் இது யார் சொல்லிக் கொடுக்குறா? உனக்கு என்ன வயசாகுது? எதுக்கு திட்டுற? இங்கே பாரு, சும்மா அதிக பிரசங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காது சரியா? நான் அதிக பிரசங்க மாதிரிலாம் பேசலை, உண்மையை தான் சொல்கிறேன். நான் லீவ் வீட்டில் வேலை பார்க்கும்போது அங்கே ஒரு ஆன்ட்டி இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, உன்னை காப்பாற்றுறதுக்கு, உன்னை பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு உன்னை தேடி ஒருத்தன் வருவான், உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போவான்ட்டு அங்கேருந்து. உனக்காக ஒருத்தன் வருவான்னு. அந்த ஒருத்தன் நீ தான் தெரியுமா? நான் என்னை அந்த கண்டெய்னர், அந்த டப்பாக்குள்ளே என்னை போட்டு அடைச்சிட்டாங்க. அன்னைக்கு ரூம் ஃபுல்லாக இருட்டு. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், யாரும் வரமாட்டாங்களா, என்னை காப்பாற்ற மாட்டாங்களான்ட்டு. அப்போது நீ தான் என்னோட வெளிச்ச மாதிரி என்கிட்ட வந்து என்னை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்த. அப்போ தான் புரிஞ்சுது, எங்கள் ஆன்ட்டி சொன்னது வெறும் கதை மட்டும் கிடையாது, அது நிஜம்னு. அப்போ தான் புரிஞ்சுது, உன்னோட மனசுலையும் நான் தான் இருக்கேன்னு, என் மனசுலையும் நீ தான் இருக்க. இப்போ தியோங் தான், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் யார் ஒன்று சொல்லித்தரா? முதல்ல அவங்கள சொல்லணும். படிக்க போசனா இதெல்லாமா கற்றுட்டு வர? நான் ஏன் இதெல்லாம் கற்றுக்கணும்? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறேன். அதை கற்றுக்கணும்னு எந்த அவசியம் இல்லையே. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது யாருமே எனக்காக இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீனு நான் இருக்கேன் உனக்காக நீ சொன்ன பத்தியா, எனக்கு அந்த நிமிஷம் தோணுச்சு, உனக்கு யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் உனக்காக இருக்கணும், எந்த நிமிஷமும் உனக்காக இது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு என் மனசுக்குள்ள நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்காது தான் யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அதை இன்னொரு பர்சனுக்கு தான் சென்ட் பண்ணுறாங்க. அது வேற யாரும் இல்லை, லீ தான். லீ அவன் வீட்டில் அவன் சோஃபாவில் உட்காந்துட்டு அவன் ஃபோனை தான் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இப்போது லீயோட பிஏ தான் பக்கத்துலேருந்து இதெல்லாம் பார்க்குறான். பாஸ், என்ன பாஸ் இது? நான் சொல்லலை, பாரு எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு. தேங்க இவ்வளோ தூரம் பண்ணுவான்னு நான் யோசிக்கவே இல்லை. கடைசியில் மனசு விட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க போல இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். பாஸ், பார்த்தா அப்படி தான் தெரியுது. என்ன பாஸ், கடைசியில் லவ் பேர்ட்ஸாக மாறிட்டாங்க. ஒரு கொஞ்சம் கூட ஈவேருக்கு இல்லாத ஒரு மாஃபியாவை இப்படி லவ்வராக மாற்றிட்டாலே பாஸ். பொண்ணுங்க நினச்சா இது வேணாலும் மாற்றலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆமாண்டா, இதை பார்க்குறப்போ எப்படி இருக்குது தெரியுமா பாஸ்? எப்படி இருக்கு? அப்படி குளுகுலோன்னு இருக்குடா. அவனை எப்போ என் கையால் கொல்லுவேன் அப்படின்னு நான் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனால் பாரு, அதுவா வந்து என்னை வெட்டுன்னு சொல்லும். அந்த நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு லீ தான் சிரிக்கிறான். ஆமாம் பாஸ், கண்டிப்பாக. இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா இன்னும் ஒரே வாரத்தில் கல்யாணமே பண்ணிடுவாங்க போல இருக்கே. நோ, அவ்வளோ தூரத்துக்குலாம் நம்ம விட வேண்டாம். தியோங் மனசில் அந்த பொண்ணு இருந்தால் போதும். அந்த பொண்ணை அவளை கொல்லும் போது வரும் ஒரு சுகம். அவன் துடிப்பான் பாரு, கத்துவான். அந்த கத்துறதே அப்படியே அந்த காதுக்கு இனிமையாக இருக்கும்டா. நம்ம காலை பிடிச்சி கெஞ்சுவான் பாரு, அவளை விட்டுருன்னு. அப்படியே அந்த நிமிஷம் ஏதோ இந்த உலகத்தையே நம்ம தான் கட்டி ஆழ்ந்த ஒரு சுகம் வரும்புறேன். சே, அது அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும்டா பாஸ். அப்போது சீக்கிரமாக பண்ணுவோம். எங்கள் அப்பா எப்படி சத்தான்னு தெரியல, அது
ஒன்று தியாங்கு, இன்னொன்று அந்த பார்க்குக்கு. இவங்க 2 பேருக்கு தான்டா தெரியும். ஏதோ ஒரு விஷயம் மர்மமும் உள்ளே இருக்குடா. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்குள்ளே அந்த பார்க்ஸனையே செத்து போயிடுச்சு. இல்லைனா அன்றைக்கி என்ன நடந்தனாலும் தெரிஞ்சிருக்கும். யார் எங்கள் அப்பனை கொண்டான்னு தெரில. தியாங் வந்து எப்படி எங்கள் அப்பா சொல்கிறத தான் கேட்டிருப்பான். அப்போது ஒருவேளை பார்க் கொண்டிருப்பானோ? பாஸ், பார்க் தான் இன்றைக்கி ஊர்லேயே இல்லையே பாஸ். ஆமாம் இல்லை? அப்போது தியாங்கை கொண்டிருப்பானோ? பாஸ், வேறு யார் பாஸ் கொல்ல முடியும்? தியாங் தான் கொண்டிருப்பான். அவன் ஏன்டா கொல்லணும்? எதுக்கு கொல்லணும் எங்கள் அப்பனை? இல்லையே, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா கடைசியாக செத்தது எங்கே தெரியுமா? பார்க்கோட வீட்டில் தான். பார்க் ஊரில் இல்லைனா அப்புறம் ஏன் எங்கள் அப்பா பார்க் வீட்டுக்கு போகணும்? எதுக்கு அங்கே போய் சாகணும்? ஒருவேளை தேவங்க பார்க்கும் சேர்ந்து எங்கள் அப்பனை கொலை பண்ணிட்டானுங்களோ அப்படின்னு சொல்லி கேட்குறான். தெரியல பாஸ், நான் மட்டும் என்னை பார்த்தேன்னா என்ன? எனக்கும் என்ன உண்மைன்னு தெரியலையே. அதான் தெரியல. சே, ஆனால் நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பாக எங்கள் அப்பா செத்ததுக்கு அவனுங்களெல்லாம் கொல்லாமல் விடவே கூடாதுன்ட்டு இருந்தேன். நான் பார்க்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தான் தேங்க முடிக்கணும்னு நினச்சேன். ஆனால் பார்க் ஏற்கனவே அவனே செத்துட்டான், நெஞ்சு வலி வந்து. இன்னும் இருக்கிறது தியாங் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்படுத்தி அவனை பொறுமையாக அணுவணுவாக கொலை பண்ணணும்டா அப்படின்னு சொல்கிறான் சிரிச்சுக்கிட்டே. ஆமாம் பாஸ், எவ்வளோ வாட்டி நம்மளை சுற்றில விட்டுருக்கான். எத்தனை பேர் அசிங்கமாக பேசினாங்க. அதுக்கெல்லாம் சேர்த்து கொடுக்கணும் பாஸ். கொடுப்போம். இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அதுக்குள்ளே தேவங்கோட மனசுக்குள்ளே வைன் முழுசாக வந்துடுவா. அப்போ நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே பாஸ். இப்படி இவங்க சிரிச்சுக்கிட்டே அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா வைன் தான் வந்து தேவங்கிட்ட பேசிகிட்ருக்கா. இங்கே பாரு, எனக்கு இது எதுவுமே தேவை கிடையாது, சரியா? இது வரைக்கும் நான் இப்படி தான் இருந்தேன். இதுக்கப்புறமும் நான் அப்படி தான் இருக்க போகிறேன். எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை. நீ எனக்காக எதுவும் செய்யணும் அவசியம் இல்லை. நீ உன் லட்சியத்துக்காக உன் வேலையை போய் பாரு. முதல்ல படிக்கிற வழியை பாரு. சும்மா கண்டதெல்லாம் உன் மனசில் போட்டு குழப்பிட்டுருக்காத. நான் கண்டதெல்லாம் குழப்பல. நான் என் மனசில் இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். எனக்கு உங்கள் கூட இருக்கணும், அவ்வளவுதான். என் கூட இருந்து என்ன பண்ண போகிற? அப்போது உங்கள் அப்பா சொன்ன மாதிரி டாக்டராக வேணாமா? அது ஆகணும். அதுக்காக உங்களை நான் விட்டு கொடுக்க முடியாதுல்ல. இங்கே பாரு, எனக்கு நான் பார்த்துக்க தெரியும். சும்மா உன் மனசில் கூப்பிட்டு எதையும் குழப்பிட்டுருக்காது, சரியா? படிக்கிற வேலையை மட்டும் பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயிண்ட் வீல் நின்னதும் அதுலேருந்து இறங்கி நடக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ வயந்த பின்னாடியே ஓடி வரா. நெல்லு. இங்கே பார் வயன், உனக்கு சொல்கிறது அவ்வளோதான். இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்க வரப்போகிறதும் கிடையாது. இதோட அவ்வளவுதான். நீ ஒழுங்காக ஸ்கூல் படிக்கிற வழியை பாரு. இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு உனக்கு ஆல்ரெடி சீட் அலாட் பண்ணிட்டாங்க டாக்டருக்கு. நீ போயிட்டு படிக்கிறது மட்டும்தான் அவன் வேலை. அப்போது நீ வரமாட்டியா? நீ கூட இருக்க மாட்டியா? இங்கே பாரு, புரிஞ்சுக்கோ, நான் அவன் கூட இருக்க மாட்டேன், அவ்வளவுதான். புரியுதா? அப்போது எனக்கு சத்தியம் பண்ணது? ஐயோ, நான் தெரியாமல் சத்தியம் பண்ணிட்டேன். போதுமா? சும்மா சத்தியம் இருக்காத. போய் ஒழுங்காக வேலையை பாரு. நீ கஷ்டப்படுறதுன்னு தான் நான் அவனை பார்க்க வந்தேன். போதுமா இன்னைக்கு? இல்லைனா எனக்குன்னு அங்கே வேலை நிறைய கிடக்குது. எனக்கு இங்கே வரணும்னு என் தலையெழுத்து கிடையாது, புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கத்தி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி போயிடுறான். வயனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அப்போ இதுக்காக தான் அவர் வந்தாரா அப்படின்ட்டு அவன் மனசே உடஞ்சிருச்சு. தேவன் தான் நேராக போய் அவன் காரை எடுத்துகிட்டு வந்து காரில் ஏறு. வயன் எதுவுமே சொல்ல நேராக வந்து காரில் ஏறிக்கிறா. பேக் சீட்டில் தான் ஏறி உட்காந்துக்கிறா. தேவன் நேராக வீட்டில் தான் கொண்டு போய் இறக்கி விடுறான். இறங்கிக்கல. இப்போது அவள் இறங்கி நேராக உள்ளே தான் போகிறா. வீட்டுக்குள்ளே போனதை பார்த்ததும் தேவன் கார் எடுத்துகிட்டு நேராக திரும்பி வெளியே தான் வரான். இதை வைன் பார்க்குறா. அவளுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அலெக்ஸ் வந்து வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பான். வைன், அலெக்ஸ் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. என்னமாச்சு? ஏதோ அம்யூஸ்மெண்ட் பார்க் போனதா சொன்னாங்க, ஏன் இப்படி அழுதுட்டு வர? நல்லா இல்லையா என்ன? அதெல்லாம் இல்லை. அது என்னாச்சு? ஏன் அடற? தேவ் பாஸும் கூட வரலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்குறான். அது இல்லைண்ணா அப்படின்னு சொல்கிறா. ஏன்? என்னை விட்டுட்டு அவர் போயிட்டாரு. அவருக்கு நான் கூட இருக்க வேண்டாமா? அவர் என்னை விட்டு வேணுட்டு தான் தள்ளி போகிறாரா? என்ன?
ஆமாண்ணா, எனக்கு தேங்க எவ்வளோ பிடிக்கணும் உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம். நான் நான் அது அவர்கிட்ட சொன்னேன். அவர், உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, இனிமேட்டு நான் உனக்கு கூட இருக்க மாட்டேன், அன்றைக்கி பண்ண சத்தியம் சும்மா அதெல்லாம் கிடையவே கிடையாது, இனிமேட்டு நான் உனக்காக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாருண்ணா. அப்படின்ட்டு அழறா. என்ன பாஸ் அப்படி சொன்னாரா? ஆமாம், எனக்கு அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னு தெரியல. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, அவர் தான் எனக்காக இருக்கேன்னு சொன்னார். ஆனால் இப்போ அவர் என்னை விட்டு போகிறாரு. ஏன்னா நான் என்ன பண்ணேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன்னு எனக்கு புரியல. நான் அவரை ஏதாவது கஷ்டப்படுத்துகிறேன்னா? அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே கேட்குறா. மாமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்னா அப்படி சொல்கிறாரு? இங்கே பாரு வயன், அப்படிலாம் கிடையாது. அவர் வேறு ஏதாவது யோசனை அப்படி சொல்லியிருப்பாரு. இல்லைண்ணா, அவர் மனசில் இருந்தால் சொன்னார், எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நீ சொல்லு, நீ பாஸை லவ் பண்ணுறியா என்ன? அதனால தான் அவர் விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது 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 அப்படின்ட்டு அவர் மாதிரி தடுமாறுறா. இங்கே பாரு, என்ன அலெக்ஸ் அண்ணா தானே கூப்பிட்ற? ம். அப்போது உங்கள் அப்பா மாதிரி நான் அப்பப்போ சொல்லுவேன்ல, எங்கள் அப்பா மாதிரி பண்ணுறேன்னு. ம். அப்போது உங்கள் அப்பாவை நினச்சி உன் மனசில் என்ன இருக்கோ அதை என்கிட்ட சொல்லு, சரியா? வா இப்படி வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி சோஃபாவில் உட்கார வச்சு சொல்லு, நீ பாஸ் லவ் பண்ணுறியா என்ன? அது அது எனக்கு லவ்வான்னு தெரியல, ஆனால் அவர் கூட இருக்கணும், அவ்வளோதான். அவருக்காக நான் இருக்கணும், அவரை நான் பத்திரமா பார்த்துக்கணும், கஷ்டப்படாமல். அந்த மாதிரி எனக்கு மனசுக்குள்ள நிறைய தோணுதுண்ணா. அவர்கிட்ட நிறைய சொல்லணும், எனக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லணும், அவருக்கு என்ன பிடிக்குதுன்னு நான் கேட்கணும் அப்படின்ட்டு எனக்கு நிறையா தோணுது. அப்போது நீ தேவங்க காதலிக்கிற அப்படி தானே? ம், இது பேர் தான் லவ்னா? அப்போது நான் தேவங்க லவ் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் லூஸு அப்படின்னு தலையில் அடிக்கிறான். எப்படி ப்ரப்போஸ் பண்ணுறதுனே தெரியாமல் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். ஆ, நான் எப்போ பண்ணேன்? ஆமாம், அவன்கிட்டே போயிட்டு நேராக எனக்காக இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களான்னு கேட்டு வந்திருக்கேன். அப்புறம் அது பேர் என்ன, ப்ரப்போஸ் தான். ஆ. இங்கே பாரு, நான் ஒரு விஷயம் சொல்லவா? ம். தேவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறீங்க? உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அடிச்சிட்டார்ல? ஆமாம், என் கையாச்சு அதில் பதிஞ்சிருச்சு. அதை நினச்சி அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணாரு தெரியுமா? ம். ம், அன்னைக்கு அடுத்த நாளே உன்னை பார்க்கறதுக்காக வந்தார். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அப்போ தான் நீ எங்கே போனன்னு தெரியாமல் உன்னை தேடி அவ்வளோ தூரம் வந்தோம். உன்னை அதுக்கப்புறம் தான் காப்பாற்றினாரு. அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்கும்ல? ம். அப்புறம் எதுக்கு அவர் என் கூட நீ இருக்க வேணாம் போன எதுக்கு சொன்னார்? அது உனக்கு சொன்னால் புரியுமான்னு தெரியலையே. எனக்கு ஏன் புரியாது? நீங்கள் சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சொல்கிறேன், ஆனால் தேவன்கிட்ட வெளிக்காமிச்சக்கூடாது, சரியா? ம். அப்படின்னு சொல்கிறா. சரி, தேவன் உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசுகிறான்ல, ம். இதை யார்கிட்டையும் பேச மாட்டான். என்ன? சொல்லப்போனால் என்கிட்டயே 2 வார்த்தை தான் பேசுவான். அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். யாரும் இல்லாமல் எது சரி தப்புன்னு தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாது, அவ்வளோ இருந்து கஷ்டப்பட்டிருக்கான். இப்போது உனக்கெல்லாம் உங்கள் அப்பா உனக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாருல, ம். அந்த மாதிரி தேவனுக்கு யாரும் கிடையாது. அவனை தான் அவனை பார்த்துக்கிட்டான், அவனை தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சான். அவனுக்கு பாசம்னா என்னன்னு தெரியாது, அது என்னன்னு சொல்கிறதுக்கு கூட யாரும் அவன் கூட கிடையாது. என்ன? யாருமே இல்லையா? ம், யாருமே கிடையாது. அப்படி தான் வளர்ந்தான். அவனுக்கு ஒருத்தவங்கிட்ட எப்படி அன்பாக பேசணும், எப்படி அன்பாக நடந்துக்கணும் எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நீ நினச்சிட்ருப்ப மாஃபியானா நாங்கள் இந்த கம்ப்யூட்டர்லாம் வேலை பார்க்குற மாதிரி ஆஃபீஸில் வேலை பார்ப்போன்னு. ம். மாஃபியான்றது சும்மா கிடையாது அப்படின்ட்டு மாஃபியானா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வயனுக்கு ஷாக் ஆகுது. அப்போது இதுதான் நீங்கள் தேவங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ம், அப்போது
தேவங்க்கு ஒரு 5 வயசு இருக்கும். அந்த டைமில் என்ன ஏதுன்னு தெரியாது. அப்போ தான் இவனை மாஃபியாக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுக்கும் எது சரி எது தப்புன்னு தெரியாது, சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போலேருந்து இதிலே வளர்ந்துட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டான். ஏன் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்கான். அவனுக்குன்னு பாசம் காட்ட ஒரு ஆள் கிடையாது. என்ன சொல்கிறீங்க? அப்போ என் தயம் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம். நீங்கள் அவரோட ஃப்ரெண்டு தானே? நீங்கள் அவரை இதுலேருந்து கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல. நீங்கள் எதுக்கு இதுக்குள்ளே வந்தீங்க? அவருக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க நீங்கள்? இது தப்பான வேலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் ரிலாக்ஸ், பொறுமை, கொஞ்சம் அமைதியாக கேட்குறியா? நீ நினைக்கிற மாதிரி இதுக்குள்ளே ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக வெளியே போக முடியாது. இது ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டா அவ்வளவுதான். இதுக்குள்ளே தான் எல்லாமே. என்ன? ஆமாம். அப்புறம் எதுக்கு நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்க? நான் தேவங்காக தான் வந்தேன். என்ன? ஆமாம், நான் தேவங்காக தான் வந்தேன். தேவங்க பார்த்துக்கணும், தேவங்க பத்திரமா இதுலேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும், அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சி தான் நான் இந்த மாஃபியாக்குள்ளேயே வந்தேன். நான் இதெல்லாத்தையும் கற்றுக்கிட்டது தேவங்காக மட்டும்தான். அதுக்கப்புறம்தான் ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அவர் மூலியமாக தான் நான் தேவங்கிட்ட பிஏவாக ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். பிஏவை தாண்டி அவருக்கு ஒரு பாடி கார்டாக ஒரு ஷீல்டாக இருக்கணும்னு நினச்சேன். அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு அவருக்காக தான் இதுக்குள்ளேயே வந்தேன். அவளுக்கு ஷாக்காக இருக்குது அலெக்ஸா பார்க்கும்போது. அலெக்ஸா, நான் உனக்கு கேட்கவா? சொல்லுமா. இல்லை, நீங்கள் எதுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க? எதுக்கு நீங்கள் தெய்வங்காக இவ்வளோ செய்யணும்? நான் அவரை காதலிக்கிறேன், நான் அவர் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அவரை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், நான் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்கு அவருக்கு இப்படி ஏதோ சொன்னீங்களே ஷீல்டு மாதிரி எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்? அதெல்லாம் வேண்டாம், விடு. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க வேணாம். நீ தேவங்க பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சல. ஆமாம். தெரிஞ்சுக்கிட்டியா அவன் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான்ட்டு? இப்போ சொல்லு, நீ அவனை விட்டு போறியா என்ன? நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற உடனே, இங்கே பாரு, நம்மள மாதிரிலாம் தேவங்க இருக்க மாட்டான். அவனுக்கு உணர்வே அந்த அளவுக்கு கிடையாது. சொல்லப்போனால் ஒருத்தவங்கிட்ட என்ன பேசணுன்னே அவனுக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக பேசிடுவான். அவன் மனசில் என்ன தோணுதோ செஞ்சிருவான். அது தப்பு சரின்னு பார்க்க மாட்டான். அடுத்தவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படிலாம் நினைக்கவே மாட்டான். அதே மாதிரி அவனுக்கு எமோஷனும் கிடையாது. சொல்லப்போனால் அவனுக்கு உனக்கு பிடிக்கும், ஆனால் அது லவ்ன்றது அவனுக்கு புரியல. அதுதான் அவன். இப்போது உனக்கு தெரியுதுல்ல, இப்போது உனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சா அவங்கள எப்படி பார்த்துக்கணும்னு உனக்கு தெரியுதா? ஆனால் அவனுக்கு அது தெரியாது. அதுதான் அவனோட பிரச்சனையே. எனக்கு என்னமோ உன்னால் அவனை மாற்ற முடியும்னு எனக்கு தோணுது. அவன் யாருக்காகவும் இவ்வளோ இறங்கினதும் கிடையாது, இவ்வளோ தூரம் அவங்கள பார்த்துக்கிட்டதும் கிடையாது. ஆனால் உனக்காக அவன் எல்லாத்தையும் செய்கிறான். அப்படின்னும் போது அவன் மனசுலேயும் நீ ஏதோ ஒரு இடத்துல இருக்க. அவனுக்கு நீ ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்க. நிஜமாவா? ஆனால் அவன் வெளியே சொல்ல மாட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, உன்னால் தான் அவனை மாற்ற முடியும்னு. அவனை விட்டுட்டு போகணுன்னு மட்டும் நினைக்காத. நான் நினைக்க மாட்டேன். இப்போ இதுக்கப்புறம் நான் தயங்க தனியாக விடவே மாட்டேன். அவன் போதும், நிறைய கஷ்டப்பட்டிருக்கான். இதுக்கப்புறம் நான் அவனை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் கூட தான் இருப்பேன், என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொன்னதும் அலெக்ஸ்க்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. வைன் புரிஞ்சுக்கிட்டான்னும் போது இவ்வளோத்தையும், அவன் ஒரு மாஃபியா இவனை கஷ்டப்பட்டிருக்கான்னும் போது அவள் இன்னும் தேவங்க பற்றியே யோசிக்கிறா. தேவங்காக எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக தேவங்க மனசை வைன் மாற்றுவா, அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு அலெக்ஸ் தான் நம்புகிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே வைனோட தலையை தான் பேட் பண்ணி கொடுக்குறான். ஓகேடா ஆமி, இதோட இந்த 7th எபிசோட் இங்கே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் மீதி கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.